ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அரை மணி நேரம் தேவ சமூகத்திலே நல்ல ஆராதனை செய்தோம், மனவிட்டு துதித்தோம். ஆண்டவர் மகிமைப்பட்டார். ராமின் சொல்லமா? நாளை தினத்திலே ஓட்டு எண்ணிக்கை எந்த அசம்பாவங்களும் பொதுமக்களுக்கு நடக்காதபடி, எந்த பிரச்சனைகள் வன்முறைகள் நடக்காதபடி கர்த்தர் பாதுகாக்கணும். நாளை தினத்திலே முதலமைச்சர் யார் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் என் அன்பு பிள்ளைகளே, வேதம் வசனம் சொல்லுகிறது, ஒரு நொடி பொழுதிலே மக்களுடைய சிந்தையை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ராஜாக்களை தள்ளுவேன் என்று சொல்லுகிறார், ராஜாக்களை ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இப்படியாய் ஒரு தேசத்திற்கு ராஜாவை தள்ளுகிறதும் சர்வ வல்லமுள்ள தேவன்தான், ராஜாவை ஏற்படுத்துகிறதும் சர்வ வல்லவர்தான். என்ன பணத்தை கொடுத்தாலும், என்ன அராஜகம் பண்ணாலும் அது ஒரு மனிதனாலே முடியாது. ராஜாவை ஏற்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் இயேசு தேசத்தை ஆளுக செய்ய அவரே தீர்மானிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. போகட்டும். இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம், இந்த 5ஆம் மாதத்துக்கு 118வது சங்கீதம் 6வது வசனம் நமக்கு எக்கால துணி சுவிசேஷ சபை மக்களுக்கு, ஒருவேளை வாஞ்சியாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு, யூடியூப் மூலமாய் கேட்கிற பிள்ளைகளுக்கு இந்த வசனம் ஆசீர்வாதமாய் இருக்கிறோம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனிதன் எனக்கு என்ன செய்ய முடியும்? என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். குடும்பத்திலே சில பிள்ளைகள்லாம் சொல்லுவார்கள், எனக்கு என்ன, எங்க அப்பா இருக்கிறார் என்னை வழிநடத்த, எனக்கு என்ன, என் கணவர் இருக்கிறார், நல்லா சம்பாதிக்கிறார், என்னை அவர் தாங்குவார், எனக்கு என்ன, என் மனைவி இருக்கிறாங்க என்னை நடத்துறதுக்கு என்று சொல்லுவார்கள். எல்லாவற்றுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர் அசைவாடுகிறார் என்றால் நிச்சயமாகவே இந்த வசனத்தை நினைவு கூறணும். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது நான் பயப்படேன். மனிதன் எனக்கு என்ன செய்ய முடியும்? என் அன்பு பிள்ளைகளே, இதுதான் எல்லா ஜனங்களும் சொல்லுகிறார்கள், இவர் வந்தால் நலமாய் இருக்கும், அவர் வந்தால் நலமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். சில பெண்கள் சொல்லுகிறது, அவருக்கு நான் மனைவியாக கூட இருக்கிறேன், அவர் வந்தால் ஆட்சி நடந்தால் போதும் என்று சொல்லுகிறார்கள். உலகத்தில் எப்படி பேச்சுகள் இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால்
நம்ம பயப்பட மாட்டோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு அழகான வார்த்தை. கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க போகிறார். எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் அவரிடத்திலிருந்து வரும். சங்கீதம் 23:4 சொல்லப்படுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது மரணம் என்கிற இடத்திலும் சரி, பொல்லாப்பு வருகிற இடத்திலும் சரி, நீ நடந்தாலும் பயப்படேன். தேவனாகிய கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறபடினால் அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. தாவீது அப்படிதான் நினைத்து கொண்டிருந்தார். அதனால தான் அவர் போகிற இடமெல்லாம் வெற்றியை பார்த்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. கோலியாத் இஸ்ரவேலரை பார்த்து நிந்திக்கிறான். இஸ்ரவேல் முதல் ராஜா சவுல், இஸ்ரவேல் ஜனங்களுடைய இராணுவங்கள் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பெலிஸ்தன் கோலியாத் வந்து, என்னிடத்தில் ஆளை அனுப்பு, ஒருவேளை நீங்கள் ஜெயித்து விட்டால் என் தேசம் உங்களுக்கு வேலைக்காரர்களாய் இருப்பார்கள், நீங்க சேவித்துக் கொள்ளலாம் என்று. ஒருவேளை நீங்க தோத்துவிட்டால் நீங்க எல்லாரும் தேசத்துக்கு வேலைக்காரர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஈசா அவருடைய மகன்கள் சில நாட்கள் ஆகிவிட்டது வீட்டுக்கு வந்து என்று நினைத்து தன் இளைய மகன் தாவீதை அனுப்புகிறார். அங்கே போனதுக்கு அப்புறம்தான் அங்கே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறதை தாவீது பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது விருத்தம் சேதனம் இல்லாத இந்த மனிதனை நான் ஒரே அடி அடிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லமா? ஹல்லேலூயா. அனுதினமும் ஏவலட்சமாய் பேசிக்கொண்டு வந்த கோலியாத்தை ஒரு நொடி பொழுதிலே கர்த்தருடைய நாமத்தினாலே தாவீது அடித்து அவன் தலையை தனியாக எடுக்கிறான். என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே கூட சரி, அண்ணன்மார்களும் சரி, தம்பிமார்களும் சரி, அக்காமார்களும் சரி, உறவினர்களும் சரி, இமைப்போதில் நம்ம ஏமாற்றுவார்கள், ஏமாந்து விடுவோம். ஆனால் கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும்போது நிச்சயமாய் ஏமாறவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுமா? நேற்று தினத்தில் ஒரு செய்தியை பார்த்தேன் யூடியூபில். கிளைட்டன் அதுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டார். நார்த்து பகுதியில் நடந்த சம்பவம். அவன் தங்கச்சி செத்து போயிடுச்சு, கொஞ்சம் பணம் பேங்க்ல இருக்கிறது. அண்ணங்காரன் போய் கேட்கிறார் பேங்க்ல, என் தங்கச்சி செத்து போயிடுச்சு, எனக்கு தான் எழுதி வச்சுட்டு மறித்து விட்டாள் என்று.
அவன் பேங்க்காரன் கொடுக்கவே மாட்டான், நம்பவே மாட்டான் தங்கச்சி செத்து போச்சுன்னு சொன்னால். நீங்களும் பார்த்துருப்பீங்க, செய்தியெல்லாம் வந்துருச்சு. என் அன்பு பிள்ளைகளே, இந்த பேங்க்காரன் நம்ப மாட்டானே என்று சொல்லி ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷனில் பர்மிஷன் வாங்கினானா இல்லை வாங்கலையா தெரியாது. சுடுகாட்டுக்கு போனால் பள்ளம் நோண்டுனான்னு அந்த பணத்தை தூக்கி கொண்டு மேலே ஒரு கோணி போட்டு கொண்டு பேங்க்கில் வந்து போட்டுட்டான் அந்த பணத்தை. பாடுறா, என் தங்கச்சி செத்து போச்சுங்க. எவ்வளோ ஒரு பயங்கரம்! இப்படிதான் உலகம் ஏமாற்றம், இப்படிதான் உறவினர்களும் ஏமாற்றுவார்கள், இப்படிதான் கூட பிறந்தவர்களும் ஏமாற்றுவார்கள். ஆனால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நாம் பயப்பட தேவையில்லை. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு. இந்த 5வது மாதம் முழுவதும் கர்த்தர் உங்கள் பட்சத்திலேயே இருக்க போகிறார். எந்த தீங்கு வராதபடி, எந்த குறைகள் வராதபடி அவர் உங்களை காத்து வழிநடத்த போகிறார். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. எலிசா உள்ளே இருக்கிறார். சிறிய நாட்டு ஜனங்கள், இராணுவங்கள் எலிசாவை சாகடிக்கும்படியாய் வந்து சூழ்ந்து கொண்டார்கள். எலிசா உடைய வேலைக்காரன் வெளியே வரும்போது அவன் பயந்து போய், ஆண்டவன் மாறே இப்படியாய் நம்ம சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவன் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. எலிசா வந்து, பயப்படாதே, இவர்களை காட்டிலும் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லும்போது ஒன்றுமே இல்லை, இவன் கண்களை திறக்க வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் திறந்தார். அவர்களை காட்டிலும் எலிசாவை சுற்றிலும் அக்கினி ரதமான குதிரைகள் காணப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது உன் வேலை ஸ்தலத்தில் எந்த ஒரு மனிதனும் வந்து உன்னை வெட்கப்பட விட மாட்டார், தலைகுனிய வைக்க மாட்டார். நீ போகிலும் வருகளையும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறபடினால் மன நிம்மதியோடு கொண்டு போய் மீண்டுமாய் கொண்டு வந்து வீட்டில் சேர்ப்பார். உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். எப்போது? கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும்போது. நான் பயப்படேன், பயமே இருக்கா. ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. பயம் இருக்காது. தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது கிட்டத்தட்ட 38 வருட காலமாய் வனாந்தரத்திலே அவர்கள் நடந்து கொண்டு வந்துட்டாங்க. யோர்தானுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. யோர்தானை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் நடுங்குகிறார்கள். கரை புரண்டு ஓடுகிறது தலைக்கு மேலே. இஸ்ரவேல் ஜனங்களே 7 அடிக்கு மேலே இருப்பார்கள். அதை காட்டிலும் மேலே ஓடுகிறது யோர்தான் நதி. ஆனால் அழகாய் சொல்லுவார் ஜோசுவா, அந்த வார்த்தையை எடுக்கிற பாருங்க. மூன்றாம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். ஜோசுவா 13 பக்கம் 272. நன்றாக கவனிக்கணும். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகி கர்த்தரின் பெட்டியை சுமைக்கிற ஆசாரிகளின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரம் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றார். காரணம் என்ன?
சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய பட்சத்தில் நேசிக்கிறவர் இஸ்ரவேல் ஜனங்களை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் அவர்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றினார். கானானுக்கு கொண்டு போகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அவர்கள் பட்சத்தில் இருக்கிறபடினால்தான் எந்த பயமில்லாதபடி 40 வருட காலமாய் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். கடைசி இந்த யோர்தான், அதுக்கு அடுத்தது எரிகோ, அதுக்கப்புறம் கானான். தேவனாகிய கர்த்தர், என் அன்பு பிள்ளைகளே, இந்த யோர்தானுக்கு வந்துட்ட பிறகு கலங்கி நின்றார்கள். ஜோசப் வந்து சொல்லுகிறார், கலங்க வேண்டாம், கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கிறார், இந்த யோர்தானை 2ஆக பிளப்பார் என்று சொன்னார். ராமன் சொல்லமா? உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த யோர்தான் போல காணப்பட்டால் பிரச்சனைகள், கலங்க வேண்டாம். உன் குடும்பத்திலே சில பாடுகள் இருந்தால் கலங்க வேண்டாம். தேவ சமூகத்திலே இந்த வசனத்தை உச்சரித்து கண்ணீரோடு கூட ஜெபிக்கும் போது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் ஏன்பா பயப்படணும்? மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த யோர்தானை 2ஆக பிளந்த தேவன் என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை சுக்குள் நுருவாய் அகற்றுகிறவர். நீர் இருக்கும்போது நான் ஏன் கலங்கணும் என்று சொல்லும்போது, நிச்சயமாய் கர்த்தர் உன் வாழ்க்கையில் இருக்கிற பொல்லாத பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, இந்த வசனத்தை சொல்லி 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 உச்சரிங்க. நீ மரணத்தில் நடந்தாலும் சரி, பொல்லப்பான காரியங்கள் இருக்கும்போது அந்த இடத்துல நடந்தாலும் சரி, தேவரீர் பாதுகாப்பார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் உன்னை தேற்றும். ராமின் சொல்லமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கலங்காதீங்க, யாரும் கலங்கக்கூடாது. என் குடும்பத்தில் கடன் இருக்கிறதே, என்னை சமாளிக்க முடியலையே, கலங்க வேண்டாம். ஆண்டவருக்கு இமைப்போதில் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். அவர் பெரிய காரியங்கள் செய்வார். என் அன்பு பிள்ளைகளே, நம் வாழ்க்கையிலே கொடுக்கிற வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி 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 ஜெபிக்க வேண்டும். அந்த வாக்குத்தத்த வசனத்துக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய காரியம். ஆமீன் சொல்லமா? பயப்படாத சொன்னால் ரூத்து நகோமியை பார்த்து, உன் தேசம் என் தேசம், உன் மக்கள் என் மக்கள், நீ எங்கே மரிக்கிறாய் நான் அங்கே மரிப்பேன், உன் தேவன் என் தேவன். அவர் நன்றாக புரிந்து கொண்டார். கர்த்தர் இந்த நகோமியோடு கூட இருக்கிற தெய்வம் உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறபடினால்தான் அந்த தெய்வத்தை அவள் பற்றி கொண்டாள். அதனால தான் பொறுக்கின இடத்தை கர்த்தர் என்ன கொடுத்தாரு? சொந்தக்காரியாக மாற்றினார். ராமன் சொல்லுங்க. எந்த இடத்துல பொறுக்கினாலோ கோதுமையை, எந்த வயல் நிலத்திலே பொறுக்கினாலோ கோதுமையை, அதே இடத்தை சொந்தமாக மாற்றி கொடுத்தார். காரணம், தேவனை தன் பக்கத்திலே வைத்து கொண்டாள் ரூத். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையால் நீங்க பயப்பட தேவையில்லை. ஐயோ, இந்த மாதத்துக்கு இந்த வருமானம் போதுமானதா இருக்குமா என்று கலங்க தேவையில்லை. இந்த மாதத்துக்கு இவ்வளவு தேவையாச்சே என்று குமுற தேவையில்லை. அதன் நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பார். காரணம், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நம்ம ஜெபிக்கணும்.
கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி சொல்லி உச்சரிக்கணும். எப்படியாப்பட்ட பிரச்சனைகளையும் மாற்றுவார். நிந்தித்தை கோலியாத்தை அடித்து நொறுக்கினார். தடையாக இருந்த யோர்தானை இரண்டாக பிளந்தார். தடையாக இருந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தார். அவராலே கூடாதது ஒன்றுமில்லை. பல தேசத்தை முறியடித்தார். ஆமென் சொல்லுங்க. பல தேசத்தை முறியடித்து எல்லாவற்றையும் ஜெயித்து கானானை பிடிக்கும்படியாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்தார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பார். இப்படியாய் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறபடினால் நமக்கு கொழுமையான பதார்த்தங்களை கொடுப்பார். ஆசீர்வாதமாய் வைப்பார். உன் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை உன் கண்கள் பார்க்கும். சமாதானத்தின் தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களோடு கூட இருப்பார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான், என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே முடியாது. மனிதனை நம்பாதீங்க என் அன்பு பிள்ளைகளே. அது யாராக இருக்கட்டும், கூட பிறந்தவர்களாக இருக்கட்டும், கர்த்தரை மாத்திரம் அவரை பற்றி கொள்ள வேண்டும். அவரை பட்சத்தில் வைத்து கொள்ள வேண்டும். நமக்கு பயமே இருக்காது. குடும்பத்தை ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டு போய்கொண்டே இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.